பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என்னங்க மிதின்னு மிதிக்கிறாங்க போட்டு ஆதிரியெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க வெளியில். விக்ரம் வேலையை காட்டிட்டாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே வச்சுட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு அதில் வந்து பெருசாக வந்து ஒரு ட்விஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்கில் இவன் அதை பண்ண போகிறான் இது பண்ண போகிறான்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தெளிவாக வந்து இப்போயே முடிவு பண்ணிட்டாங்க. சரி இப்போயே வச்சு விட்ருவோம், அப்புறம் வீக்கெண்ட்ஸ் பேசுகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ போன வாரம் கேப்டன்சியை பற்றி பேசிவிட்டு ஸோ இதை பற்றி பண்ணிக்கலாங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. டீமு கொடுத்துட்டாங்க. முடிஞ்சால் தூக்கி போட்டு மிதி, அதான் டாஸ்க்கு. எப்படி காலை வச்சு மிதிக்கலாம், போட்டு ஆட்டின்னு அட்டிச்சு என்னென்னா பலூனை கட்டி விட்டுறாங்க. எல்லார் மேலேயும் பலூனை கட்டி விட்டுறாங்க. அந்த பலூனை மிதித்து உடைக்கணும், கையில் பிடிச்சி உடைக்கக்கூடாது. மிதித்து ஏதாச்சும் பண்ணி தான் உடைக்கணும். ஆனால் மிதித்து உடைக்கிறது தான் இது கேமு. நல்லா சண்டை வர்றதுக்கு நல்லா மூட்டி விட்றாங்க, கோல் மூட்டி விட்றாங்க. பார்த்தீங்களா விஜய் டிவி, மாமா டிவி இருக்காங்களே, மாமா டிவி கேவலமாக பண்ணுறாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்கு யாருக்கு வந்து எந்த ஃபேமிலிக்கு வந்து 24 hours வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ எந்த ரிசல்ட் ஒன்றுமே இன்னும் வெளியே வரல. ஸோ எந்த ஃபேமிலி 24 hours இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, கேப்டன்சி டாஸ்க்கு. அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. ஆதிரியை மேலே தூக்கி இது பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. நல்லா காட்சி வேலையை பார்க்குறாங்க. ஆதிரையும் எப்ஜேவும் நல்லா இங்கே பிடிக்கிறாங்க. கேமுங்கிற பேரில் இவங்க அடிக்கிற கூத்தை தாங்க முடியலைங்க, பார்க்க முடியல, கேவலமாக இருக்குது. அப்புறம் எப்ஜே அவுட் ஆகிட்டு சொல்கிறான், என்ன காலை பிடிச்சி இழுக்கிறீங்க? யார் விக்ரம் வந்து என்னென்னா விக்ரமுக்கு அவ்வளோவா ஆட தெரியாது. அவன் என்ன பண்ணால் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிடக்கிறான் விக்ரம். அதில் கொஞ்சம் கடுப்பாயிட்டான் போல் எப்ஜே. சொல்கிறான், காலை பிடிச்சி என்ன இழுக்கிறது, என்ன கேம் இது? பாசமாக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இது பண்ணிவிட்டு இப்போ 70 நாள் தாண்டி 75வது நாள் 80வது நாளில் வந்து நின்றுக்கிட்டு உன் கேமை காட்டுறியாடா விக்ரம் அப்படின்னு கேட்குறான். ஏய் நான் அப்படின்னா பண்ணுவேன், போடா அப்படிங்கிறான் விக்ரம். கடுப்பாயிட்டான் அவன். என்னது போடாவா? டேய் உனக்காக நின்றுருக்கேனடா, அன்புக்கு எங்களை எவ்வளோ பாச பிணைப்போடு நான் வாழ்ந்துருக்கேன், என்னையே இப்படி சொல்கிறியா அப்படிங்கிறான் எப்ஜே. என்னமே கேம் ஆட வேண்டியதான்டா, 80 நாள் ஆக போகுது. என்னமெல்லாம் உட்காந்துக்கிட்டு பாச பிணைப்பு அப்படிலாம் பேச முடியாது. நீ கேம் ஆடினா நானும் கேம் ஆடுவேன் போட்டு பழக்கிறான் விக்ரம். ஸோ கடைசியில் கமருதீனுக்கும் கனிக்கு மட்டும்தான் பலூன்ஸ் இருக்குது. ஸோ கனி கேப்டனா கமருதீன் கேப்டனா? கமருதீன் தான் கேப்டன். கனிலாம் கேப்டன் ஆனால் வந்து நம்ம பார்க்க முடியாதுங்க. அது அடுத்த வாரம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ டாஸ்க்கு தான். அவன் ஃபேமிலியில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள்.